வணக்கம். ரெண்டாவது ஒரு பறை இசை கலைஞர், ரெண்டாவது பறை இசை கலைஞரான என் பேர் வேல்முருகன். அப்பா அம்மா வச்ச பேரு. கலைஞர்கள் வச்ச பேரு குட்டவேலு, குட்டவாத்தி. மாணவர்கள் வச்ச பேரு ஆசான். இப்ப அரசு வச்சது பத்மஸ்ரீ. அதே மாதிரி இப்ப மீனமாவட்ட ஜெயின் காலேஜுக்கு கல்லூரிக்கு வர வச்சிருக்கார்கள். முதல்ல அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா மாணவர்களுக்கு இந்த கலையை இன்னும் மேல உள்ள வச்சு வழக்கிற்கான பாடுவாங்க. அதாவது கலைஞர்களுக்கு அந்த மாணவர்களும் பயின்று மேல வரதுக்கு அவங்களுடைய உரை செஞ்சினார்கள். முதல்ல அவங்க நன்றி சொல்லிக்கிறேன். அது மாதிரி ஒரு இழிவா நினைக்கக்கூடிய கருவி இது இழிவான கருவி இல்லைன்னு சொல்லிட்டேன். பத்மஸ்ரீ விருது கிடைச்சது எனக்கு இல்ல, இந்த பறை கிடைச்ச வெற்றி விருதுல கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம உலகத்தில் உள்ள தமிழர்கள்லாம் இந்த கலையை அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மரபு கலையை வளர்த்து வரும் அனைத்து கலை சொந்தங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு அவங்கெல்லாம் வழிகாட்டி எனக்கு. அதே மாதிரி மரபு கலைக்கு இப்போ விளையாட்டுத்துறையில ஒரு இடம் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தமிழக அரசு இந்த கலைஞர்களுக்கும் இந்த மரபு கலைக்கும் இடம் ஒதுக்கீடு கொடுத்தால் கலையும் வளரும், கலைஞரும் வளருவாங்க. அது சந்தோஷப்படாது நினைக்கிறேன். அதான் வேற ஒன்று. அதாவது பத்மஸ்ரீ விருது கிடைச்சது பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. நான் என்ன சொல்றது, பயங்கரமான ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. என் வாழ்க்கையிலே மறக்கவே சம்பவம். என்னுடைய வாழடிவாரியா சொல்லக்கூடிய ஒரு அங்கீகாரம். ஆனா இந்த பறைக்கு நல்லா கைமா செய்யறது தெரியல. பறையை வளர்க்கறதுக்கு அந்த மாதிரி கல்லூரியில கூப்பிட்டுருக்கார்கள். கலையை வளர்ப்பேன். அனைவருக்குமே நன்றி சொல்லிட்டேன். ஜாதி மதம் என்ன சொல்றது? அதாவது இது ஒரு கலை. ஜாதி மதம்லாம் கிடையாது. படிப்பு மனிதனுக்கு எப்படி ஒரு ஆயுதமோ அதே மாதிரி கலை ஒரு ஆயுதம். அந்த கலையாட்டு வச்சுக்கலாம் பிரச்சனை. பறை ஒரு பாமர மக்களுடைய கலை. படி இல்லாதவர்கள் இருக்கப்படுவர்கள் ஜாதி எதுவுமே கிடையாது. எல்லோரும் ரசிக்க வைக்கக்கூடிய கருவி பறை. ஒரு சாமி எப்படியோ ஒரு மனிதருக்கு எப்படி கும்பிடுறாங்களோ அதே மாதிரிதான் கலை.